இன்னைக்கு நம்ம திருச்சி திருவானைக்கோயில்ல இருந்து புது சிட்ரோயின் ஏர் கிராஸ் காரை வீல் அலைன்மென்ட்காக நம்ம சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தாரு. இந்த காரை நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. பிரெஞ்சு நாட்டு கார் கம்பெனிகள்ல இதுவும் ஒன்று. இது நல்ல கார் தான், ஆனா சில பேருக்கு இதை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. ஏன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர் நோக்கி நான் நகர்ந்துகிட்டு இருக்கேன். அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஓட்ட மறக்காம குத்திட்டு போயிருங்க. இந்த கார் வெறும் 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வீல் அலைன்மென்ட் பார்த்ததால ஸ்டீரிங் ரொம்ப டைட்டா இருந்திருக்கு. அதோட ஸ்டீரிங்கும் கிராஸா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்க. வழக்கம் போல சென்சார் டார்கெட் எல்லா வீலுக்கும் மாட்டிட்டு ரன் அவுட் ப்ராசஸ் வந்ததும் காரை ஃப்ரண்ட்ல தள்ளி நிப்பாட்டிட்டு கேசர் ப்ராசஸ்க்காக ஹேண்ட் பிரேக்கை போட்டு பிரேக் லாக்கை வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டீரிங் லெஃப்ட் ரைட்னு ரொட்டேட் பண்ணேன். அப்போ ஸ்டீரிங் ரொம்ப டைட்டா இருந்துச்சு. இது புது கார் தானாங்கிற அளவுக்கு மோசமா இருந்துச்சு. ஃபைனலா ஸ்டீரிங் சென்டர் பண்ணும்போது ரீடிங்கை பார்க்குறப்ப டோ ரீடிங் ரெண்டு பக்கமும் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. அதோட ஸ்டீரிங் ரைட் சைடு இறங்கி இருந்துச்சு. நான் ஸ்டீரிங்கை நல்லா ஷேக் பண்ணி ஸ்டெடியா வச்சு அதை நகராம இருக்க லாக் பண்ணிட்டு காரை ஆஃப் பண்ணல. இப்போ டோ ரீடிங் நல்லாவே மாறி இருந்துச்சு. அதோட இந்த கார்ல டோ மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இங்க பாக்குற இந்த என்ட்ராய்டு நட்டை அட்ஜஸ்டபிள் ஸ்பானர் போட்டு ரெண்டு பக்கமும் லூஸ் பண்ணிட்டு என்ட்ராய்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் கேர்ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். ரீடிங் வந்ததும் டைட் வச்சு வேலையை முடிச்சிட்டேன். இப்போ ரீடிங் சரியா இருந்துச்சு. அதோட ஸ்டீரிங்கும் நேரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போகணும்னு முடிவு பண்ணி காரை ஓட்டி பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, ஸ்பீடு பிக்கப் சும்மா அள்ளுச்சு. அதோட ஸ்டீரிங்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. இப்போதான் இதை புது கார்னே சொல்ல முடியும். எனக்கு ஓகே ஆனதும் கஸ்டமரை ஓட்ட சொன்னேன். அவரும் காரை ஓட்டி பார்த்துட்டு ஸ்டீரிங் ஸ்மூத்தா இருக்கிறத ஃபீல் பண்ணாரு. கார் ஓட்டுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அப்படியே உங்களுக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. மறுபடியும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க மக்களே. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க.